கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலேயும் தேவனுடைய திரு சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பெரிதான இரக்கத்தினால் சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஜெபத்தில் கூடி வந்திருக்கிற யாவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான நன்மையான கிருபை பொருந்தின நாளாய் தேவன் மாற்றி தருவார். இந்த நாளை தேவனுடைய பாதத்திலிருந்து துவங்குகிற உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமான நாளாய் இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் ஆழமாய் விசுவாசி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இன்னும் அதிகமாய் மகிமைப்படுவதாக. நாம் நேரடியாய் ஆண்டவருடைய வார்த்தைக்குள் போவோம். இந்த மாதம் நம்மளுக்கு சத்தியத்தின் மாதம். எனவே இந்த சத்தியத்தின் தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையிலேயே நம்மளுடைய வேதத்தின் தியானத்திற்காக யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு தேவ ஆலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கிருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல இயேசுவானவர் தாம் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட விதத்தை குறித்து தெல்ல தெளிவாக அங்கிருக்கிற ஜனங்களோடு மிக வைராக்கியமாய் பேசுகிறார். அதிலே இயேசுவானவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? நான் என் சுயமாய் வரவில்லை என்று இயேசுவானவர் சொல்லுகிறார். இயேசுவின் இடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான 3 காரியம். ஒன்று, சுயமாய் அவர் வரவில்லை, அதாவது சுயமாய் அவர் எங்கேயும் போகவில்லை. யோவான் 12:49-50 சொல்லுகிறது, சுயமாய் பேசவில்லை. யோவான் 5:30 சொல்லுகிறது, சுயமாய் செயல்படவில்லை. யோவான் 7:28 வாசித்தோம், சுயமாய் வரவில்லை என்று. அப்படியானால் சுயமாய் ஆண்டவர் எங்கேயும் போகவில்லை. யோவான் 12:50 சொல்லுகிறது, அவர் சுயமாய் ஒன்றும் பேசவில்லை. யோவான் 5:30 சொல்லுகிறது, அவர் சுயமாய் ஒன்றும் செயல்படவில்லை. இதனுடைய அர்த்தம் என்ன? அவர் சுயத்திற்கு முற்றிலும் மரித்தவராய், சுயத்தை சிலுவையிலே அறைந்தவராய், சுயம் தன்னிடத்திலே மேற்கொள்ளாதபடி வாழ்ந்தவராய் அவர் காணப்பட்டார். சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர். இயேசுவானவர் தான் அனுப்பப்பட்டதில் தெளிவுள்ளவராய் இருந்தார். இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கிற விசுவாசிகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் இந்த தெளிவுள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தெளிவுள்ள வாழ்க்கையாய் காணப்படுகிறதா? இயேசுவை அவர்கள் குழப்பி பார்த்த பொழுது, குழப்பமடைய செய்த பொழுது ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நான் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர். அவருடைய அழைப்பில் அவர் உறுதியாய் இருந்ததை இந்த வேத பகுதி நம்மளுக்கு தெளிவாய் ஆலோசனையாய் வழிகாட்டுகிறது. இன்றைக்கு நம்மளுடைய அழைப்பிலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? சின்ன துயரம், சின்ன போராட்டம், சின்ன பிரச்சனை, சின்ன கலங்கடிக்குதல் வந்த உடனே நானா இந்த ஊழியத்திற்கு வந்தேனா? நானா இந்த ஊழியத்தை செய்யும்படி இந்த பட்டணத்திற்கு வந்தேனா? இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்தில் ஒருவேளை நானாய் வந்து மாட்டிக்கொண்டேனா? ஆண்டவர் என்னை அனுப்பவில்லையோ? ஆண்டவர் என்னை இந்த மார்க்கத்திற்குள் தெரிந்து கொள்ளவில்லையோ? இந்த பெண்டேகோஸ்தை மார்க்கத்திற்குள் தேவன் என்னை அழைத்துக் கொள்ளவில்லையோ என்று அநேகருக்குள் ஒரு அதிரியம், ஒரு சோர்வு, ஒரு கலக்கம் அதை பொழுது ஏற்படுகிறது. ஆனால் இயேசுவின் வாழ்க்கையை சற்று கவனித்து பாருங்கள். அவர் எந்த விதத்திலையும் தன்னுடைய அழைப்பை குறித்து அசைகிறவராய் இல்லை. அவர் அசையாத கற்பாறையாய், கண்மலையாய் காணப்பட்டார். என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர் என்று சொல்லுகிறார். அப்படியானால் என்ன அர்த்தம்?
என்னை ஒருவர் அனுப்ப போய்தான் நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன், நானாய் வரவில்லை என்று அழைப்பிலை உறுதியுள்ளவராய் இருந்தார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே எதிரிட்டு வருகிற பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் சவால் விட்டு சொல்லுங்கள், நானாய் இந்த ஊழியத்தில் அடியெடுத்து வைக்கவில்லை, ஆண்டவர் என்னை அனுப்பினார், எனவேதான் நான் வந்தேன். பிரச்சனையே, போராட்டமே, கலக்கமே, மனிதனுடைய வன்கண்களே, மனிதனுடைய சொல்லடிகளே, உங்களால் என்னை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். சத்தியம் என்பதற்கு பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. அதை நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். சத்தியம் என்பதற்கு வாக்குறுதி என்று ஒரு அர்த்தம். வாக்குறுதி கொடுக்கிறது, வாக்கு கொடுக்கிறதற்கும் சத்தியம் என்ற அர்த்தம். பிராமிஸ் பண்ணுகிறார்கள், அதுவும் சத்தியம்தான். சத்தியம் என்பதற்கு வேதம் சத்தியம் என்று அதற்கு மற்றொரு அர்த்தம் காணப்படுகிறது. சத்தியம் என்பதற்கு பொய் பேசாமல் உண்மையை பேசுவதற்கு பெயர்தான் சத்தியம் என்று சொல்லப்படுகிறது. வேதத்திலே பைபிள்ல சொல்லப்படுகிற சத்தியம் என்றால் என்ன? உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய வேதமே சத்தியம், உம்முடைய வார்த்தையே சத்தியம், நானே சத்தியம் என்று இயேசு சொன்னார். ஒவ்வொன்றாய் சொல்லி இறுதியில் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே சத்தியமாய் காணப்படுகிறேன். ஆனால் இந்த படிக்கபடி கடந்து சென்றீர்கள், ஊழியத்திற்கு ஜெபித்து விட்டு தானே போனீர்கள், பின்பு ஏன் சூழ்நிலைகள் தாறுமாறாய் காணப்படுகிறதை கண்டு அதிரியப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? சோர்ந்து போகாதிருங்கள். அழைத்தவர் உண்மையுள்ளவர். நான் சொல்லுகிறேன், அழைத்தவர் மட்டுமல்ல, இந்த ஊழியத்திற்கு அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர்.
இந்த விசுவாச மார்க்கத்திற்குள் அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். செபித்து விட்டு படிக்க போனீங்கல்ல, உங்களை அனுப்பினவர் உண்மையுள்ளவர். செபித்து விட்டு தானே வேலைக்கு போனீர்கள், தேவ சத்தத்தை கேட்டு விட்டு தானே வேலைக்கு அடியெடுத்து வைத்தீர்கள். பின்பு ஏன் வேலையில் வருகிற போராட்டத்தை கண்டு மனமுடைந்து காணப்படுகிறீர்கள்? ஒன்று சொல்லுங்கள், அந்த போராட்டத்தை பார்த்து சவால் விட்டு சொல்லுங்கள். போராட்டமே, பிரச்சனையே, மனிதனே, என்னை அனுப்பினது மனிதன் அல்ல, நான் வந்தது என்னுடைய சுயமாய் அல்ல, என்னை அனுப்பினவர் ஒருவர் இருக்கிறார், அவருடைய நாமம் சத்தியம், அவர் உண்மையுள்ளவர். இந்த வார்த்தையை சொல்லுங்கள். இயேசு இந்த வார்த்தையை சொன்னவுடன் அங்கிருக்கிறவர்கள் வாயடைத்து போய்விட்டார்கள். உங்களுக்கு எதிரிட்டு வருகிற பிரச்சனைகள், மனிதர்கள், கலகத்தின் காரர்கள், பொல்லாத துஷ்ட மனிதர்கள் வாயடைத்து போக வேண்டுமானால் சத்தியம் உள்ளவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். அப்படி அறிக்கை செய்வீர்களானால் கர்த்தர் உங்களையும், உங்களுடைய ஊழியத்தையும், உங்களுடைய வேலையையும், படிப்பையும், எல்லா சூழ்நிலையிலும் உண்மையுள்ளவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அல்ல, அந்நிய கண்கள், மற்றவர்கள் பார்க்கும்படி கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மாத்திரம் மிகுந்த மகிமை உண்டாவதாக. யாருக்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தார்? அனுப்பினவர் உண்மையுள்ளவர், அனுப்பினவர் சத்தியமுள்ளவர். யாரை அனுப்பினார்? யாருக்காக தேவன் சத்தியமுள்ளவராயிருந்தார்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், தேவாதி தேவன் என் எஜமானனுக்கு தயையும் உண்மையுள்ளவருமாய் இருந்தார் என்று எலியேசர் சொல்லுகிற வார்த்தையை நாம் அங்கு வாசித்தறிய முடியும். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. எலியேசர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆபிரகாமுக்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தாராம். ஆபிரகாமை அனுப்பினதும் தேவன் தான். ஆபிரகாமை விட்டு விடுங்கள். இந்த எலியேசரை அனுப்பினது ஆபிரகாம். ஆபிரகாம் என்பது பிதாக்களுக்கு நிழலாட்டம். ஆபிரகாம் என்பது பிதா. ஈசாக்கு என்பது இயேசு கிறிஸ்து மணவாளன். எலியேசர் என்பது உங்களையும் என்னையும் காண்பிக்கிறது. ரெபெக்காள் என்கிறது மணவாட்டி சபையை காண்பிக்கிறது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஆபிரகாம் என்பது பிதாவை குறிக்கிறது, பிதாவிற்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறார். ஈசாக்கு என்பது மணவாளனாகிய இயேசுவுக்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறார். எலியேசர் என்பது பேசுகிற என்னையும் கேட்கிற உங்களையும் அடையாளமாய் காண்பித்துக் கொடுக்கிறது. ஈசாக்கினுடைய மனைவி என்பது மணவாட்டியாகிய சபையை காண்பிக்கிறது. அனுப்பினவர் உண்மையுள்ளவர். எங்கே அனுப்பப்படுகிறார் இந்த எலியேசர்? யார் மூலமாய் அனுப்பப்படுகிறார்? சத்தியம் உள்ளவர் மூலமாய், பிதாவின் மூலமாய், ஆபிரகாமின் மூலமாய் இந்த மனிதன் அனுப்பப்படுகிறார். அனுப்பப்படுகிறவருக்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தார். ஆனால் அவன் சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தாராம். ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, இந்த எலியேசருக்கும் தேவன் உண்மையுள்ளவராக தான் இருந்தார். இன்றைக்கு எலியேசரை போல ஊழியத்திற்கு நாம் அனுப்பப்படுகிறோம். எந்த ஊழியத்திற்கு? மணவாட்டியாகிய சபையை ஆயத்தப்படுத்தும்படி. மணவாளன் ஒருவர் இருக்கிறார். ஈசாக்கு பிதாவினிடத்தில், ஆபிரகாமினிடத்தில் இருக்கிறது போல இயேசுவானவர் பிதாவினிடத்தில் இருக்கிறார். ரெபெக்காளே, மணவாட்டியே, சபையே, நீ ஆயத்தப்படு என்று சொல்லி அவர்களை ஆயத்தப்படுத்தும்படிதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அனுப்பினார். இந்த ஊழியத்தில் அனுப்பினது ஆண்டவர். அவர் ரெபெக்காளை காண்பிக்க வேண்டிய நேரத்திலே காண்பித்தருளுவார். காட்ட வேண்டிய சூழ்நிலையிலே தேவன் காட்டுவார். நீங்கள் ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? இன்னும் என்னுடைய சபைக்கு அநேக மணவாட்டிகள் இல்லையே, இன்னும் அநேகரை ஆயத்தப்படுத்த முடியாமல் நான் திகைத்துக் கொண்டிருக்கிறேனே என்று ஏன் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள்? இந்த மணவாட்டிகள், இந்த சபை எனக்கு போதாது, இந்த சபையை விரிவுபடுத்த வேண்டும், இன்னும் அநேக ஜனங்களை நான் ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்த வேண்டுமே, என்னை ஆண்டவர் அனுப்பினாரே இந்த ஊழியத்திற்கு, நான் என்ன செய்ய போகிறேன் என்று திகைத்துக் கொண்டிருக்கிறீர்களா?
எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இருதயமாகிய பலகையில் உங்களை அனுப்பினவர் உண்மையுள்ளவர். இந்த இடத்திலே மறைக்கப்பட்ட ஒரு சத்தியத்தை ஆவியானவர் நேற்று இரவு எனக்கு வெளிப்படுத்தினபடியினால் அதை தயவாய் உங்களுடைய பொற்பாதங்களிலே நான் சமர்ப்பிக்க ஆசைப்படுகிறேன். ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார்? ஆதியாகமம் 12:2 வாசித்து பார்ப்போமானால், நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு வா என்று ஆண்டவர் அழைக்கிற அழைப்பின் குரலை நாம் கேட்க முடியும். ஆதியாகமம் 12:1, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட வேண்டும். ஆபிரகாமினுடைய அழைப்பே இனத்தையும் தேசத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு விட வேண்டும், அதை மீண்டும் பின்தொடரக்கூடாது. ஆனால் இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறார் தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், நீ என் தகப்பன் வீட்டுக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டு கொடுக்கும்படி சொன்னான். ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாமை பார்த்து, உன் இனத்தை விட்டு, உன் வீட்டை விட்டு, உன் தகப்பன் வீட்டை விடு, உன் தேசத்தை விடு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாச்சு. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல வளர்ந்த உடனே இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறார் தெரியுமா? மீண்டும் தன்னுடைய இனத்தை தேட ஆரம்பிக்கிறான். மீண்டும் தன்னுடைய இனத்தை அவன் தேட ஆரம்பிக்கிறான். ஆதியாகமம் 12:2 சொல்லுகிறது, இனத்தை விட்டுவிடு. ஒரு குறிப்பிட்ட லெவல் வளர்ந்ததுக்கு அப்புறம், சீமானாய் மாறின பிறகு, செல்வ சீமானாய் மாறின பிறகு ஆபிரகாம் என்ன செய்கிறார் தெரியுமா? விட்ட இனத்தை தன்னுடைய மகனோடு முடித்து போட ஆசைப்படுகிறான். அவளுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருக்க காரணம் இதுவும் ஒன்றாக காணப்படுகிறது. ஏன் காரணம் இல்லாமல் தேவன் அவளுடைய கற்பத்தை அடைத்து வைக்க வேண்டும்? ஆபிரகாம் செய்த தவறு. ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் உண்மை இல்லாதவனாய் போய்விடுகிறான். உண்மையிலிருந்து தவறி விடுகிறான். இனத்தை விட்டுவிடு என்றால் காலகாலத்திற்கும் அதை விட்டுவிட வேண்டும். நீ விட்டுவிட்டு வந்த பின்புதான் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், எத்தனையோ முறை எத்தனையோ காரியத்தை நான் விட்டுவிட சொன்னேன். ஒரு காலத்தில் எனக்காய் விட்டுவிட்டாய், உண்மையாய் இருந்தாய். ஆனால் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வந்த பிறகு, ஒரு ஆள் பலமும் பணபலமும் சரீரத்திலே பலமும் வந்த பின்பு என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? விட்ட இனத்தை மீண்டும் தேடுகிறோம். ஆனால் இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், அந்த இடத்திலையும் தேவன் ஆபிரகாமை ஏமாற்றவில்லை. அந்த இடத்திலையும் தேவன் ஆபிரகாமுக்கு துரோகம் செய்யவில்லை. ஆபிரகாம் செய்தது துரோகம், ஆபிரகாம் செய்தது தவறு, பாவம். ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு உண்மையுள்ளவராய் இருந்தார். அவனுடைய பலவீனத்தை தேவன் அறிந்திருக்கிறார். கானானிய ஸ்திரீகளை நான் பெண் கொண்டு விடக்கூடாது, அதுதான் ஆபிரகாமினுடைய இலக்கு. ஆனால் அதே சமயம் தேவனுடைய வார்த்தையை மீறுகிறனே என்கிற ஒரு சுய யோசனை கூட இல்லாமல் போய்விட்டான். தேவன் அதை பெரிதுபடுத்தவில்லை, ஆனால் பின்னாட்களிலே விசாரிக்கிறவராயிருந்தார். எனக்கு அருமையான தேவஜனமே, அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். நீங்கள் ஏன் விட்ட இனத்தை போய் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் விட்டு வந்த காரியத்தை கொண்டு போய் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் விட்டு வந்த மனிதனோடு முடித்து போட வேண்டும், முடிவோட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் கல்லுகளினால் அப்பத்தை உண்டு பண்ணுகிறவர். கல்லுகளினால் அப்பத்தை மட்டுமல்ல, பிள்ளையையே தேவன் உண்டு பண்ணுவாராம். உங்களுக்கான காரியத்தை தேவன் எங்கிருந்தாலும் கொண்டு வருவார். உங்களுக்கான அழைப்பை, உங்களுக்கான திருமண காரியத்தை, உங்களுக்கான கற்பத்தின் கனியை, உங்களுக்கான சுதந்திரத்தை, உங்களுக்கான ஆசீர்வாதத்தை தேவன் எப்படினாலும் கொண்டு வருவார். நீங்கள் ஏன் விட்டு வந்த இனத்தோடு முடிவோட ஆசைப்படுகிறீர்கள் என்று ஆவியானவர் வினாவிக் கொண்டு இருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையும் உண்மையும் ஆபிரகாமை விட்டு விலகவில்லை என்று இந்த எலியேசு சொன்னார். கிருபை, கிருபை. இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், தயவும் உண்மையும் இருப்பீர்களானால் ஆபிரகாம் மீது கிருபையாய் இருந்தார். எனவேதான் கர்த்தர் இந்த மகளை ஆபிரகாமிற்கு, மகனிற்கு வாய்க்க செய்தார். உங்களை அனுப்பினவர் உண்மையுள்ளவர். இந்த ஊழியத்திற்கு அனுப்பினவர் உண்மையுள்ளவர். இந்த ஊழியத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் தரணுமோ அவர் தந்து கொண்டே இருப்பார்.
நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க விடாய்த்து போகாதீங்க. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்துல அநேக நாட்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களா இருந்தார்கள். ஒரு 4-5 வருடங்கள் இருக்கும், கூடுதலாகவே இருக்கும், சரியாக நினைவில் இல்லை. அவர்கள் பலவிதமான முயற்சிகளை எடுக்க அவர்கள் எத்தனித்து இருந்தார்கள், செபித்தார்கள், என்ன செய்யலாம் என்று கேட்டார்கள். ஆவியானவர் ஒரே பதிலை சொன்னார், நான் கொடுப்பேன். பெறச் செய்கிற தேவன் பெறச் செய்யாமல் இருப்பாரோ? பிரசவிக்கப்படுகிறாராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ? நீ சொல் என்று சொன்னார். சொன்னேன். நடந்த ஆச்சரியம் என்ன தெரியுமா? செபித்த அடுத்த 1 மாதத்தில் கர்த்தர் நல்ல அற்புதமான கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்தார். இதை எதற்காக சொல்லுகிறேன்? ஏன் அங்கேயும் இங்கேயும் இனத்தையும் ஜனத்தையும் நாட்டையும் வீட்டையும் தகப்பின் வீட்டையும் விட்டு வந்த காரியத்தை ஏன் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? அனுப்பினவர் உண்மையுள்ளவர், உங்களை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். உங்களுடைய ஊழியத்திற்கு தேவையானதை தேவன் தருவார், உங்கள் குடும்பத்திற்கு தேவையானதை தேவன் தருவார், உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையானதை தேவன் தருவார். நீங்கள் ஏன் போராடி கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வியாய் காணப்படுகிறது. சிலர் யோசிக்கிறீங்க, உனக்கு என்னப்பா, நீ எதனாலும் பேசிடுவ, உனக்கு அப்பா இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, அவர் பார்த்துக்குவாரு, நீ பயங்கரமா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போலாம். உண்மைதான், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. பேசுவது எளிதுதான், வாழ்வது கடினம்தான். ஆனால் கர்த்தர் இந்த பாதையிலே நடத்துகிறபடினால் தேவனை துதிக்கிறேன். எனக்கு சரீரத்திலே தகப்பன் இருந்தாலும் ஆவிக்குரிய தகப்பன் ஒருவர் இருக்கிறார். அவரின் தேவைகளை சந்திப்பார், சந்திக்கிறார், இனிமேலும் சந்திப்பார் என்கிற நம்பிக்கை எனக்குள் ஆழமாய் காணப்படுகிறது. எத்தனையோ காரியங்களை தேவன் சந்தித்திருக்கிறார். இவர்களால் இது நடக்கவே நடக்காது என்று நினைத்த காரியத்தெல்லாம் அவர்களுடைய கரத்தினாலே கர்த்தர் செய்து முடிக்க உதவி செய்தார். எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? சங்கீதம் 138:8, கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் அல்ல, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களையும் பார்த்து சொல்லுகிறேன், எலியேசர்களே, தேவஜனமே, உங்களை அனுப்பினவர் உண்மையுள்ளவர் என்பதை மறந்து போகாதிருங்கள். உங்களை அனுப்பினவர் உண்மையுள்ளவர். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார், யாவையும் செய்து முடிப்பார். ஆபிரகாமை அனுப்பின தேவன், எலியேசரை அனுப்பின தேவன், எலியேசரை அனுப்பின ஆபிரகாமுக்காக தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தார். அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். அவனுக்கான காரியத்தை, எதிர்காலத்தின் காரியத்தை வாய்க்க செய்தார். பிதாவாகிய ஆபிரகாமை போல் பிதா, ஈசாக்கானவர், இயேசுவானவர் மணவாளன், எலியேசர் நாம் அனுப்பப்படுகிறவர்கள். மணவாட்டியாகிய சபையை ஆயத்தப்படுத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் கேட்டால் போதும், கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாம மாத்திரமே மிகுந்த மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, யாரை தேவன் அனுப்பினார்? எப்படி தேவன் அவர்களுக்கு உண்மையுள்ளவராயிருந்தார்? ஆதியாமத்தின் புஸ்தகம், மன்னிக்கணும், 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 சாமுவேல் 15:18 வாசிக்கிறேன். யுத்தம் பண்ண இந்த வழியாக தேவன் உன்னை அனுப்பினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. யுத்தம் பண்ணும்படி இந்த வழியாக தேவன் உன்னை அனுப்பினார் என்று சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. கர்த்தர் இந்த மார்க்கத்திற்குள் அனுப்பினதற்கு காரணம் என்ன? இந்த ஊழியத்திற்குள் அனுப்பினதற்கு காரணம் என்ன? யுத்தம் பண்ணுவதற்காக தான் கர்த்தர் அனுப்பித்தார். யுத்தம் பண்ணுவதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அனுப்பினார். யாரோடு யுத்தம் பண்ண வேண்டும்? மனிதனோடா? உடன் இருக்கிற சகோதரர்களோடா, சகோதரிகளோடா, ஊழியனோடா? இன்றைக்கு நம்ம யுத்தம் பண்ற டிராக்கையே மாத்தி வைத்திருக்கிறோம். நம்ம ஊழியனோடு யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறோம், விசுவாசிகளோடு யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறோம், மாமனார் மாமியாரோடு யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறோம், மருமக்களோடு மருமகன்மாரோடு யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய யுத்தம், ஆவிக்குரியவனுடைய யுத்தம் இது அல்ல. ஒரு தேவ பிள்ளையினுடைய யுத்தம் இப்படி இருக்க கூடாது. சவுலை யுத்தம் பண்ணுவதற்காக தேவன் அனுப்பினால், யுத்தம் பண்ற இடத்துல போய் இறக்கம் பாராட்டிக்கிட்டு இருக்கிறார். எங்க யுத்தம் பண்ணணுமோ அங்குதான் யுத்தம் பண்ணணும். இந்த யுத்தம் ஜெயமா இருந்தாலும் அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு துக்கமாக மாறிற்று. காரணம் என்ன? பிரமாணத்தை மீறி பண்ணுகிற யுத்தம். பிரமாணத்தை மீறுகிறது பாவம்.
ஆண்டவர் உங்களையும் என்னையும் அனுப்பினதற்கு காரணம் என்ன தெரியுமா? யுத்தம் பண்ண வேண்டும். வியாதியோடு யுத்தம் பண்ணுங்கள், பலவீனத்தோடு யுத்தம் பண்ணுங்கள், பாவத்தோடு யுத்தம் பண்ணுங்கள், உலகத்தின் வல்லமையோடு யுத்தம் பண்ணுங்கள், கண்களின் இச்சைகளோடு, மாம்சத்தின் இச்சைகளோடு, ஜீவனத்தின் பெருமையோடு, சரீரத்தின் அவயவங்களோடு நாம் யுத்தம் பண்ணும்படியாக தான் கர்த்தர் நம்மளை அனுப்பினார். இன்றைக்கு அந்த யுத்தம் என்ற வேலையே கிடையாது. கேட்ட ஒரே வார்த்தை, பலவீனனுக்கு தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். எத்தனை காலம் இரக்கம் பாராட்டுவார்? எத்தனை காலம் கிருபை பாராட்டுவார்? உங்களை அனுப்பினவரே அவர்தானே. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் தேவன் பழக்குவிக்கிறாராம். எவ்வளவு அருமையான வார்த்தை! ஆண்டவர் யுத்தம் பண்ணும்படி கர்த்தர் நம்மளை அனுப்பி இருக்கிறார். இந்த அந்தகார லோகாதிபதிகளோடு யுத்தம் பண்ணி ஜனங்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு திருப்பும்படியாக தான் தேவன் உங்களையும் என்னையும் அனுப்பி இருக்கிறார். நம்மளுடைய யுத்தம் இன்றைக்கு யாரோடு இருக்கிறது? பிள்ளைகளோடு, கணவனோடு, மனைவியோடு, பக்கத்து வீட்டுக்காரனோடு, கணக்காரனோடு, ஹோட்டலுக்கு போன அங்க சண்டை, ஊழியத்துல போன அங்க சண்டை. இது தேவ பிள்ளைக்கு அழகே கிடையாது. இது தேவ பிள்ளைகளே இல்லை என்று சொல்லிவிடலாம் ஒரே வார்த்தையில். இன்னும் எத்தனை இடத்துல மனஸ்தாபம், இன்னும் எத்தனை இடத்துல மனதுல கோபம், உள்ளுக்குள்ள ஓனாய் வெளியில ஆடை போல இருக்கிறாய். இதெல்லாம் யுத்தம் பண்ணுவதற்கு அழகே அல்ல. ஒரு தேவ பிள்ளையினுடைய யுத்தம் அந்தகார லோகாதிபதிகளோடு இருக்க வேண்டும். வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும் அவன் சேனைகளோடு இருக்கணும். ரட்சிக்கப்பட்டு மனம் திருந்தி அபிஷேகம் பெற்று ஞானஸ்தானம் எடுத்து சுவிசேஷம் சொல்லி எத்தனையோ கூட்டங்கள் அட்டன் பண்ணியாச்சு. எத்தனை பேர் வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு யுத்தம் பண்ணி இருக்கிறோம்? நம்ம இங்க இருக்கிறவர்களோடு யுத்தம் பண்றதுக்கே நம்மளுக்கு நேரம் இல்லை. இதெல்லாம் கேட்பதற்கு கடினம், கேட்பதற்கு கசப்பு தான். சத்தியம் சத்தியம் தான். அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். இந்த யுத்தத்தில் நீங்கள் தோற்று போகும்படி தேவன் உங்களை அனுப்பவில்லை. உங்களுடைய உயிர் மாண்டு போகும்படி தேவன் உங்களை அனுப்பவில்லை. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். அனுப்புறதுதான் தேவன், அனுப்புகிறதான் தேவன். யுத்தம் செய்கிறது நீங்க இல்ல, நான் இல்ல. அவரே யுத்தம் பண்ண போகிறார். அவரே யுத்தம் பண்ண போகிறார். ஆவியானவர் எனக்கு ஒரு வசனத்தை உணர்த்துகிறபடி நான் சொல்லுகிறேன். காலாட்களோடு ஓடும் பொழுது நீ சோர்ந்து போவாயானால், யோர்தான் பிரகாகித்து வரும் பொழுது நீ என்ன செய்வாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். குதிரைகளோடும் காலாட்களோடும் ஓடும் பொழுது நீ சோர்ந்து போவாயானால், சமாதானத்தின் காலத்திலும் நல்ல காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால், யோர்தான் பிரகாவித்து வருகிற ஒரு காலம் வருகிறது, அப்பொழுது என்ன செய்வாய் என்று ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்பொழுதே இந்த வல்லமைகளோடு யுத்தம் செய்ய முடியவில்லையே, இன்னும் அநேக வல்லமைகள் எதிர்த்து வரப்போகிறது. உன் அரணை கெட்டியாக காத்துக்கொள், செதறடிக்கிறவன் முகத்திற்கு முன்பதாய் வரப்போகிறான். என்ன செய்ய போகிறாய் என்று ஆவியானவர் கேட்கிறார். யுத்தம் பண்ணும்படி தேவன் அனுப்பினார். சுவிசேஷம் சொல்லும்படி அனுப்பினார் என்று சொல்லுவாங்க, விடுதலையாக்கும்படி அனுப்பினார் என்று சொல்லுவாங்க, பிரசங்கம் பண்ண அனுப்பினார் என்று சொல்லுவாங்க. அதே பைபிள் தான் சொல்லுது, கர்த்தர் உங்களை யுத்தம் பண்ணும்படி அனுப்பினார். யாரோட யுத்தம் பண்ணணும்? அதுல தெளிவா இருக்கணும். இன்றைக்கு ஒன்று சொல்லுகிறேன், மனிதனோடு மற்றவர்களோடு யுத்தங்கள், மனஸ்தாபங்கள், மன சஞ்சலங்கள் இருக்குமானால் அதை தூக்கி மூட்டை கட்டி தூக்கி எரிந்து விடுங்கள். யோர்தான் பிரகாவித்து வருக போகிற ஒரு காலம் வரப்போகிறது. அதிலே வாரிக்கொள்ளாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதிலே சோர்ந்து போகாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். யுத்தம் பண்ணுவதில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நாம் அதிலே கவனம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? இந்த சவுல் செய்த தவறு என்ன? இரக்கம் பாராட்டினான். இரக்கம் பாராட்டுவது தவறா? இரக்கம் பாராட்டுவது பாவமா? நியாய தீர்ப்பு நாளிலே இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று சொல்லுகிறது. பலியே அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொன்னாரே. ஆனால் அந்த இரக்கம் பாராட்டின அந்த சவுலிற்கு தேவன் கொடுத்த தண்டனையே மிக கொடூரமாயிருந்தது. அவனுடைய ராஜ்யபாரத்தை கவிழ்த்து போடுவேன் என்று ஆண்டவர் சபித்தார். அதனுடைய அர்த்தம் என்ன? இரக்கம் பாராட்டுகிறதை பார்க்கிலும் கீழ்ப்படுதலே உத்தமம் என்று சொல்லுகிறார். சிலருக்கு இரக்கம் பாராட்டி என்று யூதா 23வது வசனம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் இரக்கம் பாராட்டுங்கள், சிலருக்கு இரக்கம் பாராட்டுங்கள். சில ஊழியக்காரங்களும் பார்த்திருக்கிறேன், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பாங்க. பேசுறது பிடிக்கலான்னா டக்குன்னு போய்கிட்டே இருப்பாங்க.
பிரசங்கம் பிடிக்கலனாலும் அதேதான். அவங்க பேசுறது, நடக்கிறது, செய்கிறது, அது ரொம்ப நல்ல கேரக்டர், அது ரொம்ப நல்ல சுபாவம். யாருக்கு இரக்கம் பாராட்டணுமோ அங்கதான் இரக்கம் பாராட்டணும். எல்லாருக்கும் இரக்கம் பாராட்டுவது நன்மை அல்ல, அது நம்மளுக்கு நாமே தீமையை விளைவிக்கிறோம். இரண்டாவது, தேவன் எங்கே அனுப்பினார்? எப்படி உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார்? யுத்தம் பண்ணும்படி அனுப்பினார். இந்த வியாதியை தேவன் அனுமதித்ததுக்கு காரணம், இந்த பாவத்தை அனுமதித்ததுக்கு காரணம், உலகத்தை அனுமதித்ததுக்கு காரணம் என்ன? யுத்தம் பண்ணி ஜெயித்து வா என் மகனே மகளே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த டெம்டேஷன் வருவது காரணம் என்ன? தேவனுடைய சித்தம் இல்லாமல் தொட முடியவோ உங்களை முடியாது. வருவதற்கு காரணம் என்ன? இதை ஜெயிக்க வேண்டும். இதனோடு நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டும். உங்கள் யுத்தத்திலே ஜெயத்தை தர அவர் உண்மையிலவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. மூன்றாவது, கடைசியாய் யாரை தேவன் அனுப்பினார்? எப்படி உண்மையிலவராய் காணப்பட்டார்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 5வது வசனம், தேவன் என்னை உங்களுக்கு முன்பதாக ஜீவ ரட்சனை செய்யும்படி தேவனே என்னை அனுப்பினார் என்று யோசேப்பினுடைய அருமையான திரு வார்த்தையை நாம் வாசித்தறிய முடியும். எங்கு அனுப்பினார்? யோசேப்பை எங்கு அனுப்பினாராம்? ஆதியாகமம் 39:1 சொல்லுகிறது, எகிப்திற்கு அனுப்பப்பட்டார். எகிப்து என்பது என்ன? எகிப்து என்பது இரும்பு கால்வாய் என்ற அர்த்தம். எகிப்து என்பது நெறிந்த நாளல் என்ற அர்த்தம். எகிப்து என்பது இருள் என்ற அர்த்தம். எகிப்து என்பது உலகம் என்ற அர்த்தம். கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த பாதைகளிலே, இந்த பாடுகளின் வழியிலே அனுப்புவதற்கு காரணம் என்ன? அவர் உண்மையுள்ளவர் என்பதை நிரூபிக்க போகிறார். எப்படி நிரூபிப்பாராம் அவர் உண்மையுள்ளவர் என்று? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 39:23, கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால். யாரோட இருந்தாரு? யோசேப்போட. யோசேப் எங்க இருந்தாப்புல? ஜெயில்ல. இன்னும் சுருக்கமாய் சொல்லணும்னா, யோசேப்பு எகிப்துல இருந்தபடினால, எகிப்துக்கு நீ போ, நான் நின்னு கைகட்டி வேடிக்கை பார்ப்பேன் ஆண்டவர் சொல்லல. நீ போ, உன் கூட நான் வர்றேன், உன் கூட நான் வர்றேன். இந்த பாடுகளின் வழியிலே, உலகத்தின் வல்லமைகள் வழியிலே, துஷ்ட மனிதனுடைய வழியிலே தேவன் உங்களை அனுப்பிவிட்டு கைகட்டி வேடிக்கை பார்க்க மாட்டார். தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்கு சைக்கிள் சொல்லி கொடுக்கும் போது பார்த்திருக்க, அந்த 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 நினைவு திடீரென்று வருகிறது. ஒரு குறிப்பிட்ட தூரம் அப்படியே ஓட்ட ஆரம்பிச்சோன்னே ஓட்டுன்னு சொல்லிட்டு பின்னாடியே நின்றுக்குவாங்க. ஓடிலாம் வரமாட்டாங்க. சிலருக்கு முடியாது, சிலர் பழகட்டும்னு அப்படி நின்றுவாங்க. அது மாம்சீகத்தில் பிறந்தவர்களுடைய ஒரு இயல்பு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? எகிப்திற்கு போனாலும் நான் அங்க வருவேன். உன்னை அனுப்பிட்டு நான் தனியா என்னால இருக்க முடியாது. உங்களை அனுப்பிவிட்டு ஆண்டவர் கைகட்டி வேடிக்கை பார்க்க மாட்டார். ஆண்டவர் சொல்றாரு, யோசேப்போடு நான் கூட இருந்தேன். எகிப்தின் வல்லமைகளுக்கு நடுவுல போறீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை உண்மையுள்ளவர். கடைசியாய் யோசேப்புக்கு எப்படி உண்மையாய் தேவன் தன்னை மாற்றிக்கொண்டார் தெரியுமா? யோசேப்புக்கு சொன்ன தரிசனம் நிறைவேறுவதிலே தேவன் உண்மையுள்ளவராயிருந்தார். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறலன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை இன்னும் நிறைவேறலன்னு கவலைப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நன்மை நடக்கலான்னு கவலைப்படாதீங்க. இன்னும் என் ஊழியம் நல்லா வளரலன்னு கவலைப்படாதீங்க. சேவைகள் சந்திக்கப்படலன்னு கவலைப்படாதீங்க. ப்ரமோஷன் வரலன்னு கவலைப்படாதீங்க. நம்பினவர்கள்லாம் தள்ளி விட்டாங்க கவலைப்படாதீங்க. கூட இருந்தவெல்லாம் வித்துட்டான்னு கவலைப்படாதீங்க. உங்களை என்னென்னமோ சொல்லி புரட்டலாம், தள்ளலாம், ஒதுக்கலாம், அவமானப்படுத்தலாம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஒதுக்கப்படுகிறவர்களுக்கு தேவன் துணையாய் இருக்கிறார். ஒதுக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தரே ஆதரவாய் இருக்கிறார். உங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவர். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் சத்தியம் உள்ளவர். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆபிரகாமிற்கு தேவன் உண்மையுள்ளவராயிருந்து அவனுடைய குடும்ப காரியத்தை வாய்க்க செய்த தேவன், தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் யுத்தத்திலே உண்மையுள்ளவராயிருந்து ஜெயத்தை கொடுத்த தேவன், யோசேப்பிற்கு எதிர்காலத்தின் தரிசனத்தின் காரியத்திலே உண்மையாயிருந்து தரிசனத்தை நிறைவாய் முடித்து கொடுத்த தேவன், அவர் சத்தியம் உள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். ஆண்டவரே, எனக்கு மனிதர்கள் உண்மையற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள்.
அல்லேலூயா. மற்றவர்கள் உண்மையற்றவர்களாய் இருந்திருக்கிறார்கள். பிள்ளைகள் உண்மையற்றவர்களாய் மாறிவிட்டார்கள். மருத்துவர்கள் உண்மையற்றவர்களாய் மாறிவிட்டார்கள். நம்பினவர்கள் எல்லாம் உண்மையற்றவர்களாய் மாறிவிட்டார்கள். கடைசி கதியாய் உம்முடைய பாதத்தில் வந்து விழுகிறேன். இறுதி மூச்சாய் ஒரே பிடியாய் உம்மை பிடிக்கிறேன். நீர் உண்மையுள்ளவராமே, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர் என்று இயேசு சொன்னாரே, என்னை அனுப்பின தேவன் நீர் உண்மையுள்ளவராமே, நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன். எனக்கு நீர் உண்மையுள்ளவராக மாறுவீராக. இனி நான் உம்மை விட்டு போகக்கூடாது. இனி நான் உம்மை விட்டு விலகக்கூடாது. கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எனக்கு உண்மையா இருக்கிறபடியினால ஸ்தோத்திரம். நீர் எனக்கு உண்மையா இருக்கிறது போல நானும் எல்லா காரியத்திலும் உண்மையுள்ளவனாயிருந்து என்னுடைய எதிர்காலத்தை நீர் வாக்கிய செய்ய போகிறபடியினால ஸ்தோத்திரம். என் யுத்தத்திலே ஜெயத்தை தர போகிறபடியினால ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த தரிசனம், வாக்குத்தத்தம், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட கதவுகளை தேவன் திறந்து அதை நிறைவேற்ற போகிறபடியினால ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆவியில நிறைந்து கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூர். கடைசியாக ஒன்று கேட்க ஆசைப்படுகிறேன். முடிந்தவர்கள் எல்லாரும் பதில் சொன்னாய் நலமாயிருக்கும். என் தேவன் எனக்கு உண்மையுள்ளவராய் இருந்தார், உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இனிமேலும் அவர் ஒருவரே எனக்கு உண்மையுள்ளவராய் இருப்பார் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமாய் ஒரு அல்லேலூயா என்று உண்மையுள்ளவராய் இருக்கிறார், இனிமேலும் உண்மையுள்ளவராய் இருப்பார். அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், அனுப்பினவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுடைய எதிர்காலத்திற்கு அவர் உண்மையுள்ளவர். உங்கள் யுத்தத்தில் ஜெயத்தை தர உண்மையுள்ளவர். உங்களுடைய திருமண காரியத்திலே, உங்களுடைய குடும்ப காரியத்திலையும் அவர் உண்மையுள்ளவராய் காட்சியளிக்கிறார். செபித்த நிறைவு செய்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுவே, அருமையான அந்த காலை நேரத்தை கர்த்தருக்கான செய்தபடினால ஸ்தோத்திரம். கர்த்தாவே, யோசேப்பை விலங்கு மாட்டினார்கள். அவனுடைய கால்களுக்கு விலங்கு மாட்டப்பட்டு அவன் ஒடுக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் அவனுடைய தரிசனம் மங்கி போகாதபடி அல்லேலூயா அவனுடைய காரியத்தை நீர் வாய்ச்ச செய்து அவனுக்கு உண்மையிலவராயிருந்து ஆபிரகாமை காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று ஆதியாமத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 7 வாசிக்கிறோம், நான் காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்று. போ என்று சொல்லிவிட்டு எங்களுக்கு முன்பதாகவே நீர் அங்கு போய் நிற்கிறீரே. நீர் அந்த அளவிற்கு உண்மையிலவராய் இருக்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதி கனமகிமை நீரே பொறுப்படும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். ஆண்டவரே, கேட்கப்பட்ட சத்தியங்கள், பேசப்பட்ட வார்த்தைகள் நியாய தீர்ப்பாய் மாறாதபடி அதற்கு உண்மையாய் நடக்க கர்த்தர் உதவி செய்யும். மீதியான காரியத்தை பொறுப்படும். வியாதியாய் பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்கும்படி உடைய தலமுள்ள கரத்தினால் விடுதலையாக்கும். ஆண்டவர், இந்த ஜெபம் துவங்கினதிலிருந்து முடிகிற வரை ஒவ்வொரு பகுதியை தேவன் பொறுப்படுத்தபடினால ஸ்தோத்திரம். யோர்தான் பிரகாயித்து வந்தாலும் எதிரிட்டு போகக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களைப் போல, யோசுவாவின் படையை போல கர்த்தர்களை மாற்றுகிறபடினால ஸ்தோத்திரம். உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோமோ படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.